வணக்கம் தோழர்களே. பொது வாழ்வில் நேர்மை, தனி வாழ்வில் தூய்மை, வார்த்தைகளில் வாய்மை என்ற 3 மேலான பண்புகளின் ரசாயன கலவையில் ஒரு கருத்த மனிதன் இந்த மண்ணில் உதித்து எழுந்தான். நல்ல மனிதர்களை காண்பதே அரிது என்ற காலகட்டத்தில் தெய்வீகத் தன்மையோடு வலா வந்த ஒரு திருமகன், கல்லாமையை கருவறுக்கவும் இல்லாமையை இல்லாது அழிப்பதற்கும் நாடு முழுதும் வேள்வி நடத்திய நாயகன் அவன். வாழ்வின் சகல இன்பங்களையும் அனுபவித்துவிட வேண்டும் என்று வெறியோடு அலையும் அரசியல்வாதிகளுக்கு நடுவில் சகலத்தையும் சமூகத்திற்காக அர்ப்பணித்த மகா மனிதன், அறியாமை இருளில் அழுந்தி கிடந்த பிள்ளைகளின் இதயத்தில் கல்வி வெளிச்சத்தை பாய்ச்ச இலவச கல்வியை அளித்த கருணை வள்ளல் அவன். ஆம், காலம் அவனுக்கு தந்த பெயர்தான் காமராஜ். யார் அந்த காமராஜ்? இந்த தலைவர்கள் அத்துணை பேரும் மனிதர்களாக இருந்து விடுவது இல்லை. ஆனால் மனிதன் ஒருவன் தலைவனாகும் பொழுதுதான் அந்த சமூகமும் அந்த மனித சமுதாயமும் மேம்பாடு அடைகிறது. அதற்கு மாபெரும் உதாரணம் இந்த கருணை மகன் காமராஜ். எப்படி ஒரு மனிதன் தலைவனாக பரிணமிக்க முடியும் என்பதை 2 வரிகளில் கவியரசர் சொல்லிவிடுகிறார். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இந்த ஒற்றை வரியோடு அவர் பாடலை முடித்திருந்தால் இன்றைக்கு மாலைகள் விழுகின்ற அத்தனை பேரும் தலைவர்களாகவும் மனிதன் என்ற போர்வையிலும் நடமாடி விடுவார்கள். ஆனால் அடுத்த வரியை முத்தாய்ப்பாக சொருகுகிறான் கவியரசர். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்றுக்குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று வார்த்தையை முடிக்கிறான். ஆம், அப்படி ஒரு மாசு மறுவற்ற மாபெரும் மனிதன் என்ற காமராஜ் தலைவனான காரணத்தினால்தான் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த சமூகமும் மக்களும் மிகப்பெரிய மாற்றத்தை, அறியாமை இருளை அகற்றி கல்வி அறிவை பெற்ற சமூகமாக திகழ்ந்தது. அவர் வாழ்ந்த காலத்தில் 1-2 மேலான பண்புகளை மட்டும் இங்கே நான் உதாரணமாக உங்களோடு பகிர விரும்புகிறேன். ஒரு முறை திருநெல்வேலியில் மாநாடு நடக்கிறது. நண்பர் ஒருவர் பேசுகிறார். அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார், எங்கள் தலைவர் காமராஜர் எழுந்து நின்றால் அவருடைய தலை இமயத்தில், கால்கள் குமரியில், கைகள் 2 கடற்கரையில் என்று வானலாவ புகழுகிறார். நிறுத்து நிறுத்து என்று சொல்லுகிறார். உடனே காமராஜர், நீ படிச்ச பையன்பா, நல்ல கருத்துக்களை பேசுவன்ல நான் எதிர்பார்த்தேன். நான் என்ன ராட்சசனா? தலை இமயங்கிற, கால்கள் குமரியில்ங்கிற. இதை பார், இந்துல ஒரு கட்டுரை வந்திருக்குது. இந்த கட்டுரையை எடுத்து மக்கள்கிட்ட விளக்கி சொல்வேன்னு நினைச்சேன். படித்த பையன் இப்படி இருக்கலாமா? படித்தவரெல்லாம் இப்படி இருந்தால் இந்த சமூகம் பாழ்பட்டு போய்விடாதா என்று இனிமேல் என்னை புகழறத நிறுத்து என்று புகழை விரும்பாத ஒரு மனிதன் காமராஜர். சேரன்மாதேவி ரயில்வே கேட்டில் வந்து கேட்டு போட்டதால கார் நிற்குது. ஒரு பையன் வயல்ல மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் இறங்கி கேட்கிறாரு, ஏன்பா மாடு மேய்க்கிற, ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்கிறாரு. பள்ளிக்கூடம் போனா கஞ்சி நீ ஊத்துவியான்னு கேட்கறான் அந்த பையன். ஏன் வந்திருக்கிறது முதல்வருங்கிறதே அவனுக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒன்றும் சினிமாவில் நடிக்கல. உடனே அவர் சொல்றாரு, கஞ்சி ஊத்துனா ஸ்கூலுக்கு போவியாப்பா, பள்ளிக்கூடம் போவியான்றாரு. போவேன் போயா, கஞ்சி ஊத்துற ஆளை பாருன்னு சொல்லிட்டு அவன் போறான். உடனே அவனை துரத்திட்டு போறாங்க. உடனே சொல்றார், நில்லுங்கப்பா நில்லுங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் யாருன்னு கூட தெரிய முடியாத அளவிற்கு வறுமையும் அறியாமையும் கல்வி இல்லாத காரணத்தால் இருளும் அடைந்திருக்கிற இந்த சமூகத்துல அவனை போய் துரத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சென்னைக்கு வந்த உடனே குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டா பள்ளிக்கூடத்தில் படிக்கவாது வருவாங்கன்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்லி மதிய இலவச உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். காமராஜர் 1967 தோத்து போறார். தோத்த உடனே தொண்டர்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க.
அதுல அவருடைய உதவியாளர் வந்து சோகமா நிற்கிறார், அழுகுறான் எல்லாம். ஏன்பா அழுகுறீங்கன்னு கேட்கிறாரு. இல்லைங்க ஐயா, நம்ம வீட்டுக்கு முன்னால வெடியெல்லாம் வெடிக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. போன தடவை நாம ஜெயிச்சப்ப நாம வெடிச்சோம் இல்ல, இந்த தடவை அவன் தானே வெடிச்சான், வெடிச்சுட்டு போறான். சிரிச்சுக்கிட்டே சொல்றார். அது இல்ல, உங்களுடைய தோல்வியை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வாழ்ந்த காலத்தில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் நான் தோற்கிறேன் என்ற அளவிற்கு தேர்தல் நியாயமான முறையில் நடந்திருக்கிறது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். இப்ப முடியுமா? 150 தொகுதியில முன்னணியில போயிட்டு இருக்கிறான், 14 ரவுண்டு வரைக்கும். அடுத்த 2 ரவுண்ட்ல அத்தனையும் சரிஞ்சு போய் 15க்கு வந்துடுறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்பதை கேள்விப்படும் பொழுதே அதிசயமாக இருக்கிறது அல்லவா? அது மட்டுமல்ல, ஸ்கூலுக்கு போறாரு, ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டிருக்கு. பணக்கார பிள்ளைங்க பார்க்கறதுக்கே பளபளப்பா இருக்கு, ஏழை வீட்டு பிள்ளைகள் சாதாரணமா இருக்கிறார். அந்த இளம் பருவத்தில் அவர் மனதுக்குள் வேற்றுமை உணர்வும் வித்தியாசம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எல்லா பசங்களுக்கும் ஒரே ட்ரெஸ், ஸ்கூலுக்கு வந்தான்னு சொல்லி சீருடையை அறிமுகப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய மனிதன் அவர்! 1946 அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடு வந்துவிட்டது ராஜாஜிக்கும் காமராஜருக்கும். இதை அறிந்து கொண்ட ஒருவன், அவருக்கு ஈரோட்டில் வரவேற்புரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள் காமராஜருக்கு. அந்த வரவேற்புரையை படிக்கும் பொழுது ஆங்காங்கே ராஜாஜியை விமர்சனம் செய்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நிறுத்துங்கிறார். உன் வயசு என்ன, ராஜாஜியினுடைய வயசு என்ன? அவர் இந்த நாட்டுக்காக என்னென்னலாம் தியாகம் செய்திருக்கிறாருங்கிறது உனக்கு தெரியுமா? அவரை விமர்சனம் பண்றதுக்கு நீ யார்? எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு என்றால் அது அண்ணன் தம்பிக்குள்ள வேறுபாடு. இதோடு அவரை விமர்சனம் பண்றதை நிறுத்து என்று எதிரிக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற மாபெரும் குணநலன்களை மக்களுக்கு எடுத்துக்காட்டிய மகத்தான தலைவன் காமராஜர். சத்தியமூர்த்தி ஐயர் தான் காமராஜரையே வளர்க்கிறார். நேரு வந்தார்னா சத்தியமூர்த்தி வீட்டில் தங்குவார். பண்டிதர் நேரு வருகிறார், இரவு நேரம் தூங்குகிறார்கள். காமராஜர் நல்ல கொரட்டை வரவர், கொரட்டை விட்டு தூங்கும்போது நேருக்கு தூக்கம் பிடிக்கல. உடனே சத்தியமூர்த்தி ஐயரை எழுப்பி, யார்ப்பா அந்த பையன், இப்படி கொரட்டை விட்டா நான் எப்படி தூங்குறது, என்னுடைய தூக்கம் போயிடுமே என்றார். அவர் சொல்லுகிறார், ஐயா அந்த பையன் பேரு காமராஜர் ஐயா, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறான், காங்கிரசினுடைய மிக தீவிரமான தொண்டன், இருந்துட்டு போட்டும்பா, ஆனா என்னுடைய தூக்கம் போயிடும், ஒன்னு அவன் இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும், அவனை போ சொல்லு அப்படின்னு சொல்றார். எந்த நேரு தன்னுடைய உறக்கம் காமராஜரால் கெட்டு போகிறது என்று சொன்னாரோ, அவர் தன்னுடைய இறுதி உறக்கத்தின் பொழுது காமராஜனுடைய கையை பிடித்துக் கொண்டு இந்த தேசம் உறங்கிவிடக் கூடாது, எனவே அந்த உறக்கத்தை தெளிவைப்பதற்கான ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் பண்டிதர் நேரு. எப்பேற்பட்ட தலைவர் காமராஜர் என்பதற்கு இதுவெல்லாம் உதாரணம். இது மட்டுமா? இதைவிட மிக முக்கியமான ஒரு செய்தி உண்டு. தன்னல மறந்த ஒரு தியாகி காமராஜர். காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அவருடைய தாய் சிவகாமி அம்மை காமராஜனுடைய உற்ற நண்பன், அவரோடே பிறந்து வளர்ந்தது போல் வாழ்ந்து, அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்காக தானும் திருமணம் செய்து கொள்ளாமல் காமராஜருடைய நிழல் போல வலம் வந்தவர் தனுஷ்கோடி முருகேஷ். அந்த தனுஷ்கோடியை அழைத்து அந்த தாய் சிவகாமி அம்மை சொல்லுகிறார், அவனைப் போல நீயும் எனக்கு ஒரு மகன்தானடா, உன்னிடம் ஒரே ஒரு கோரிக்கை, காமராஜரிடம் சென்று சொல் என்று கேட்கிறார். என்னவென்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், காமராஜர் முதலமைச்சராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீட்டின் ஒரு மூலையில் எனக்கு தங்குவதற்கு அவன் இடம் கொடுத்தால் போதும். அப்படி அவன் இடம் கொடுத்து விட்டால் அவன் தினசரி போவதையும் வருவதையும் என் கண்களால் பார்த்து கொண்டு என்னுடைய இறுதி மூச்சியை அங்கேயே நான் முடித்துவிட விரும்புகிறேன், இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவாயா என்று சொல்லுகிறார். உடனே தனுஷ்கோடி காமராஜரிடம் சொல்லுகிறார், நீ செய்வது நியாயம்தானா, சொல் என்னும் பொழுது காமராஜர் சொல்லுகிறார், தனுஷ்கோடி நான் என்ன பாசமில்லாத பாவியா? கணவனை இழந்துவிட்டு இளம் வயதில்
பிள்ளையை வளர்ப்பது ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியாதா? என்னையும் என் தங்கையையும் 6 வயதில் இழந்துவிட்ட என் தந்தையை இழந்துவிட்ட எங்களை வளர்ப்பதற்கு என் தாய் படுகின்ற துயரம் என்னவெல்லாம் இருக்கும் என்று புரியாதவனா நான்? என் தாயை இங்கே அழைத்து கொண்டு தங்க வைப்பது எனக்கு ஒரு பெரிய வேலையா? என் தாயை நான் இங்கே அழைத்து வந்து தங்க வைத்து விடலாம். ஆனால் அது அதோடு முடியாது. என் தாயை தேடிக்கொண்டு உறவுகளை சொல்லி என் அத்தையை பார்க்க போகிறேன் என்று 10 பேர் வருவார்கள். என் பெரியம்மாவை காண விரும்புகிறேன் என்று 10 பேர் வருவார்கள். உறவுகளை சொல்லி ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி வந்து இந்த இல்லத்தில் இருக்கின்ற இந்த தொலைபேசியை எடுத்து யாரோ ஒரு அதிகாரியை கூப்பிட்டு நான் முதலமைச்சர் வீட்டிலிருந்து பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதோடு நான் கட்டி காத்த சத்தியமெல்லாம் அழிந்து விடும் அல்லவா? அதனால்தான் என் தாயை இங்கே அழைத்து வரவில்லை என்று சொல்லுகிறார். சகலத்தையும் துறந்துவிட்ட சன்னியாசி ஆதிசங்கரால் தாயை துறக்க முடியவில்லை. அனைத்து உறவுகளையும் சுத்தமாக உதறிவிட்டு சென்ற பட்டினத்தாரால் தாயின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த தாயையும் துறந்த ஒரு மாபெரும் துறவி இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்றால் அது காமராஜ் ஒருவர் மட்டும்தான். கண்ணதாசன் அவருக்காக கவிதை எழுதுகிறார். தங்கமணி மாளிகையில் தனிவயிர பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு தங்கமென்றும் சிங்கமென்றும் தாலாட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல அலங்கரித்து வாட்டொலிக்க பெற்றெடுத்து மகராக வந்ததில்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. பாடுமணி பைய பணித்திருக்கும் பூஞ்சோலை ஆடுமிளம் பூஞ்செடிகள் அஞ்சும் இளம் மானினங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை நாட்டில் மறவர் படைநடுவில் தேமதுர தமிழ்வாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த திரு கூட்ட மரபில் ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய். நின்றால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடமிருக்கும் அமைவான ஓர்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய். தொட்டிலே தோன்றி குவளையத்தில் பேரெடுத்து இட்டமென வந்தார்க்கு இறைவனென தோற்றமிட்ட இயேசுபிரான் மேற்திசையில் எங்கள் இளையபிரான் கீழ்த்திசையில் சத்தியமே தெய்வமென சமத்துவமே வாழ்க்கையென இப்புவியில் ஒரு நாள் இளவரசாய் வந்துதித்த புத்தர்பிரான் நேபாளம் எங்கள் புனிதர்பிரான் விருதுநகர் என்றெல்லாம் பலவாராய் உன்னை போற்றி பாடிடுவார். பாடுகிற கூட்டத்தை பார்த்து நீ மயங்காதே, பாடுகிற கூட்டத்தை பார்த்து நீ மயங்காதே. மாலையிடும் கைகளினால் மண்ணெடுக்க அச்சமுறார். தங்கமே தன்னிலவே தன்பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து உன்னை சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணையிருக்க மங்கையில்லை. தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஒன்றுமில்லை, ஆண்டிகையில் ஓடிருக்கும் அதுகூட உனக்கில்லை என்று கண்ணதாசன் வார்த்தையின் வலிமைகளால் அந்த வாரி வழங்கிய வள்ளலாம் காமராஜரை புகழ்ந்துரைக்கிறார். ஆம் தோழர்களே, ஆம், காமராஜர் 12 ஆண்டு காலம் தமிழக காங்கிரசினுடைய தலைமை பதவி, 9 ஆண்டு காலம் விடுதலை வேள்வியில் சிறைவாசம் அனுபவித்தவர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், 5 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், 2 முறை இந்திய நாட்டினுடைய தலைமை பதவியாம் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழர். இப்படி எத்தனை விதமான பொறுப்புகளையும் கட்டி காத்த அந்த தலைவன் மறைந்த பொழுது அவருக்கு இருந்த உடைமை 60 ரூபாயும் 10 கதர் வேட்டி சட்டை மட்டும்தான். ஆம், காமராஜர் கண்மூடினார். அவர் வாழ்ந்த வில்லத்தை அந்த வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை அக்னிதேவன் எடுத்துக்கொண்டான். எது தனக்கு தேவையோ வரலாறு அதை எடுத்துக்கொண்டது. ஆம், இந்த மண்ணுக்கு உதாரணமாக வாழ்ந்த மாபெரும் தலைவராம் காமராஜ் என்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டு காலம் முழுவதும் இப்படி ஒரு மனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்தான் என்பதை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்படியும் ஒரு தலைவனா?
என்று நம்மை ஆச்சரியப்படுத்த வைக்கின்ற அளவிற்கு வரலாறு நம்மை கூட்டிச் செல்கிறது. கைபிடித்துக் கொண்டு அந்த தலைவன் காட்டிய வழியில் நம்மை நாம் வாழ பயிற்சி கொள்வோம். காமராஜ் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி தோழர்களே.